ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. நம்ம எல்லாருமே இந்தியன் பேங்க்ட இந்தியன் மொபைல் பேங்கிங் ஆப் கண்டிப்பாக நம்ம மொபைலில் யூஸ் பண்ணுவோம். இந்த மொபைல் பேங்கிங் ஆப் உங்கள் மொபைலில் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்கள் இந்த இந்தியன் பேங்க் ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க, ஆப் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அப்படியே இந்த ஆப் ஓப்பன் ஆகினாலும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஒட்டோவாகவே க்ளோஸ் ஆகிறது. க்ளோஸ் ஆகிறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங் இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் காட்டுது. இல்லாட்டி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் இந்த மொபைல் பேங்கிங் ஆப்பை சரியாக யூஸ் பண்ணவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் மொபைலில் இந்த இந்தியன் பேங்க் ஆப்பில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் இந்த இந்தியன் பேங்க் அப்படின்றத சர்ச் பண்ணி இந்த ஆப்பை இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணி அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் அந்த இதை கொடுத்து அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஆப்பில் உள்ள சில பக்ஸ் காரணமாக இந்த ஆப்பில் இந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளாக இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் பக் ஃபிக்ஸஸ். ஸோ கண்டிப்பாக நம்ம அப்டேட் பண்ணுமா இருந்தால் மட்டும்தான் இந்த பக்ஸ் ஃபிக்ஸ் ஆகும். அது ஒரு பேங்கிங் ஆப்ஸ் எப்பயுமே நம்ம கண்டிப்பாக லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஸோ நீங்களும் அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கொள்ளுங்க. ஆப்ஸ் இதுலேயுமே ஆப்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த இடத்துல நீங்கள் சர்ச் பாரில் இந்தியன் பேங்க் ஆப் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த ஆப்பை இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் அந்த இடத்துல கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனையும் கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்க. பண்ணிவிட்டு திரும்ப உங்கள் மொபைலுக்கு ஹோம் பேஜுக்கு போயிட்டு இந்த இந்தியன் பேங்கிங் ஆப்பை ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியாக இந்த ஆப் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகுன அப்புறமா நீங்கள் இந்த மொபைல் பேங்கிங் ஆப்புக்கு லொக் ஆகி கொள்ளுங்க. அப்படி லொக் ஆகி யூஸ் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் ஆப்டிமைசர் அப்படின்ற ஒரு டூல் ஒன்று இருக்கும். ஸோ அதை ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் அதில் ஒரு க்ளீனப்பும் ஆப்டிமைஸும் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம மொபைல் சம்டைம்ஸ் நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனால ஸ்ட்ரக் ஆகலாம், ஃப்ரீஸ் ஆகலாம். இப்படி நம்ம மொபைல் பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அடி வாங்குறனாலுமே நம்ம மொபைலை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க ஆப்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகின அப்புறமா இந்த இந்தியன் பேங்கிங் ஆப்பை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகியிருக்கும். அது என்ன ஸ்டெப் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.